மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. இயேசு இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று கேட்க சீடர்கள் ஆம் என்றார்கள். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆட்சி இவ்வுலகில் வந்து கொண்டிருக்கிறது எனும் நல்ல செய்தியை அறிவித்த இயேசு அதை பல உவமைகள் வழியாக மக்களுக்கு அறிவித்தார். குறிப்பாக தம்மோடு நெருங்கி பழகி தம் போதனைகளை அருகிருந்து கேட்டு தாம் புரிந்த அரும் செயல்களை நேரடியாக கண்டு அறிந்த தம் சீடர்களுக்கு இயேசு தம் உவமைகளின் உட்பொருளையும் விளக்கி கூறினார். இத்தகைய பேற்றினை பெற்ற சீடர்கள் இயேசு கூறியவற்றையும் அவர் செய்தவற்றையும் நன்றாக அறிந்து புரிந்திருப்பார்கள் என்றுதான் எண்ணத் தோன்றும். ஆனால் உண்மையில் அவர்கள் இயேசுவை புரிந்து கொள்ள மிகவும் சிரமப்பட்டார்கள். பல தடவைகளில் இயேசுவின் போதனை அவர்கள் காதுகளில் விழுந்தும் அவர்கள் அப்போதனையை உள்வாங்கி தம் நடத்தையில் எண்பிக்க தயங்கினார்கள். அன்று இயேசுவின் சீடர்கள் இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையே என நாம் குறை கூறுகின்ற அதே தருணத்திலே நாம் இயேசுவை உண்மையிலேயே புரிந்து கொண்டுள்ளோமா எனும் கேள்வியையும் எழுப்ப வேண்டும். நாம் இயேசுவை பார்த்ததும் அதே கேள்வியை இயேசு எங்களிடமும் கேட்கிறார். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா? இயேசு யார் எனவும் அவர் நமக்கு வழங்கிய செய்தி யாது எனவும் நாம் உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் திறந்த மனதோடு அவரை அணுக வேண்டும். அவரிடத்தில் நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம் இதயத்தை திறந்து வைத்து அங்கே நம்மோடு பேசுகிற கடவுளின் குரலுக்கு நாம் கவனமாக செவிமடுத்தால் இயேசுவின் போதனைகளை நாம் அறிவளவில் மட்டுமன்றி நம் இதய ஆழத்திலும் உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும். அப்போது அப்புரிதல் நம் வாழ்வில் ஒரு மாற்றத்தையும் கொணரும். இவ்வாறு நாம் மனம் மாறிய மனிதராக வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் போதனையின் நோக்கம். நாம் மரபு வழி பெறுகின்ற மதிப்பீடுகளை பழையது எனும் ஒரே காரணத்திற்காக ஒதுக்கி வைத்து விடாமல் அவற்றை புது பார்வையோடு ஏற்று இயேசு கொணர்ந்த புது வாழ்வின் ஒளியில் நாம் வாழ்வை நடத்துகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பிரசன்னத்தில் என்றும் இருக்கிற மனிதர்களாக இருப்போம். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவனே ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவனே ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக
துணையாக வந்தாய், துயரெல்லாம் மறந்தேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீ